நாங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகி நானும் தம்பி திரு தங்கமணி அவர்கள்லாம் மொத்தமா எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துக்கு உட்கார்ந்துருக்கோம். திருமதி சசிகலா அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு எல்லா நடவடிக்கை எடுத்தாங்க. திரு எடப்பாடி அவர்கள் நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. 2 நாள்ல அவங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்த தினகரன் அவர்கள் மற்றவங்க எல்லாம். இவர் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகம் செய்தவர்களை விடமாட்டாங்க, துரோகத்துக்கு தண்டனை கிடைக்குன்னு அவருக்கு நம்ம ஏதோ துரோகம் செஞ்சு எடப்பாடியார் துரோகம் செஞ்ச மாதிரி அறிக்கை விடுறாரு பேப்பர்ல. யாரும் துரோகம் பண்ணல. அவருக்கு துரோகம் செஞ்சது டிடிவி தினகரன், அந்த அம்மா சசிகலா அவர்கள். அவங்க தான் அவர் முதலமைச்சர்லேருந்து கையெழுத்து வாங்கிட்டு சசிகலா அம்மா முதலமைச்சராக பார்த்தாங்க. பாருங்க, நீங்க 2 நாள் அவங்க முதலமைச்சராக போறாங்கன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நீதிபதி 4 வருஷம் தண்டனைங்கிறாங்க. குண்டுகா அங்க பெங்களூர்ல இருந்து அந்த அம்மா சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப இறைவன் அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் அம்மா காலத்திலே மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அமைச்சர்களுக்குள்ளே ஒருங்கிணைப்பாளர். ஒரு வேலை சொன்னா சீஃப் செக்ரட்டரி சொன்னா எல்லா மாவட்ட செயலாளருக்கும் சொல்லிடுவார், கலெக்டருக்கு சொல்லிடுவார், எஸ்பி டிஜிபி சொன்னா எல்லா எஸ்பிக்கு சொல்வார். இது எழுதப்படாத விதி. அந்த மாதிரி நம்ம எடப்பாடியாரை அம்மா வைத்து தனக்கு நம்பிக்கையுறவரை வைத்து ஒரு செய்தியை சொன்னாக்க ஓபிஎஸ்ல இருந்து அத்தனை 33 அமைச்சர்களுக்கு விஷயங்களை சொல்லி அம்மா இதை சொல்லியிருக்காங்க, உங்க இலாக்கால இதை பண்ணணும், நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி நம்பிக்கையான ஒருவரை தெய்வம் பார்த்து அம்மா கிட்ட கொடுத்ததுனால அதே நம்பிக்கைக்குரியவரை நாங்கெல்லாம் சேர்ந்து எம்எல்ஏ சேர்ந்து அவர் தான் வர வேண்டும் என்ற தீர்மானம் செய்து ஒரு மனதாக நாங்கள் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். 4 வருடம் 3 மாதம் நாட்டோட முதலமைச்சர் இருந்த பொழுது எத்தனை சாதனைகள், 7.5% வரலாற்று சிறப்பு மிக்கது. அன்னைக்கு எதிர்கட்சி அந்த ஸ்டாலின் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நடத்தினார். ஆனா இந்த 7.5% பத்தி அவர் கேட்கவே இல்லை. மகராசன் எந்த மனசுல உதிச்சோ தெரியாது. நீட் தேர்வு ரத்து செய்ய முடியவில்லை. கருணாநிதியும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தோற்றுவிட்டார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள் தெரிந்த உடனே மாற்று வழி என்ன சொல்லி அரசாங்க பள்ளியில் படிக்கிற தகுதியுள்ள அத்தனை பேரும் 7.5% டாக்டர் ஆகலாம். இன்னைக்கு 5 வருடமாக தோழர்களே 5000 பேர் ஒரு பைசா செலவில்லாமல் இன்னைக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் ஆயிருக்கார் சொன்னால் அதுக்கு மகுட வைத்தவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அதே போல குடிமராமத்து நாயகம் இன்னைக்கு தாலிக்கு தங்க திட்டத்தில் மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு விற்கிற விலைக்கு அந்த தங்கம்லாம் இருக்குன்னா கண்ணில் ஒத்திக்கிட்டு இருப்பாங்க பொதுமக்கள்லாம். அதை பூரா மறைச்சிட்டு 1000 ரூபாய் தரேன் 500 ரூபாய் தரேன்னு ஏமாத்துறானுங்க. 13 அந்த ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி எல்லாம் ஆகிற செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா கொடுத்த தங்கம் 50,000 25,000 8 கிராம் தங்கம் இன்னைக்கு இருந்தா 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கும். இந்த பாவிகள் வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு நாங்க பஸ் விட்டுருக்கோம் இலவசமா சொல்லியிருக்கோம் ஏதோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒரு நல்ல முதலமைச்சர் என்ற பெயர் எடுத்தனால்தான் குக்கிராமத்திலிருந்து பெரிய மாநகராட்சி வரை அத்தனையுமே எடப்பாடியார் புகழ் பெருகி இருக்கிறது தவிர சாதாரணம் அல்ல. எம்ஜிஆர் அவர்கள் 50 வருட காலம் கடுமையாக உழைத்து அவர் 27 பிறந்தா இருக்கிறாங்க. அப்ப இருந்து கடைசியில் அவருடைய திரைப்படங்கள் வரும்போது ஒரு 50 வயசுல தான் கதாநாயகனாக முடிந்தது. அப்படி உழைத்து திரைப்படம் மூலமாக பெருமை பெற்று புகழ் பெற்று எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் என்ற பெயர் எடுத்த அந்த புகழை கட்சிக்கு உழைத்த அந்த பெருமையினால் புரட்சி தலைமையில் அடையாளம் கேட்கப்பட்ட எடப்பாடியார் அவர்கள் அந்த சிறப்பை இறைவன் பெற்றதால் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் ஆகியிருக்கான்னு சொன்னால் தெய்வம் நமக்கு கொடுத்த கொடை. எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் நமக்கு வழங்கியிருக்கிற ஆசி. அது இப்ப நாங்க நம்ம மேடையில இங்க இருக்கிறோம், நீங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாம் படித்தவர்கள் சகோதரிகள்லாம் இருக்கீங்க, எல்லாரும் கிறுக்கா பிடிச்சி தெரியணும். இப்ப பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளருக்கு போட்டிட்டாரு. எல்லாரும் இவங்க எல்லாம் நம்ம தங்கமணி தம்பி எல்லாம் சேர்ந்து அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க. நாங்க எங்களுக்கு தெரியாது, செய்தி வெளியே வந்த உடனே கேட்டேன், இவரையும் வேலுமணி எல்லாத்தையும் கேட்டேன். என்னங்க முதலமைச்சர் நம்மால் இருக்காரு, இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கீங்க, அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கீங்க, ஆனா கட்சி சமாதானமா போயிடலாம். இப்ப எப்படி மாநகராட்சியில் சண்டை இருக்குன்னு சொல்றேன்ல உங்க மாநகர கழகத்தில், அந்த மாதிரி சமாதானமா போயிடலான்னு பண்ணாங்க. முடிவு துரோகி யாரு நல்லவர் யாரு தெரிவித்ததை இறைவன் நமக்கு காண்பித்து
நிரந்தர பொதுச்செயலாளராக நம்முடைய எடப்பாடியார் வந்திருக்கிறார். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை. அவங்களுக்கு விதி அவ்வளவுதான். முதலமைச்சராக சொன்ன அந்த அம்மா சசிகலா அவள் ஆக முடியல. ஒருங்கிணைப்பாளர் இந்த கட்சிக்கு போட்ட பன்னீர்செல்வத்தினால் இந்த கட்சியில் இருக்க முடியல. நம்ம கட்சியை எதிர்த்து ரெட்டலை எதிர்த்து ராமநாதபுரத்தில் போய் தோல்வி அடைஞ்சிட்டு ராதாக டிடிவி தினகரன் தேனியில தோல்வியுற்று அவங்க எல்லாம் பேசுறாங்க. எங்க கட்சி ஒன்றுமை ஆனால்தான் இந்த கட்சி உருப்படும். டிடிவி கிட்ட போய் நம்ம பத்திரிகையாளர்கள் போய் நின்னா போதும். 26 இந்த கட்சியை ஒழித்து விடுவார் எடப்பாடியார். ஜோதிடர் இவர்தான் மாபெரும் பண்டிட் ஜோதிடர் திரு தினகரன் அவர்கள். யார் சொல்லணும்? நீங்க சொல்லலாம், இந்த கட்சி இருக்கிற சகோதரிகள் சொல்லலாம், அவங்க சொல்லலாம். தப்பு இருந்தால் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு உரிமை உண்டு. ரெட்டலையை வளர்த்த தெய்வங்கள் வீர சிங்கங்கள் நீங்க பேசலாம். ஆனா தினகரன் யார்? அந்த அம்மா வந்து அவங்க சின்னம்மா நம்ம அம்மாவுக்கு உதவியாளராக போறாங்க. இன்னைக்கு 1000 குடும்பம் 1 கோடி பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்க பல மாவட்டங்கள்ல. அவங்க வந்து இந்த கட்சியை கைப்பற்றல நினைச்சுக்கிட்டு ஏதோ குழப்பில்லாங்கிறத ஆடி பாக்குறாங்க. தண்டனை எப்படி கிடைச்சிருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. முதலமைச்சராக சொன்ன அந்த அம்மா இவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கட்சி மறுபடியும் ஆரம்பின்னு குடுகுடுப்பக்காக மாதிரி விதியா அலைஞ்சு எங்களை சேருங்க இருக்காங்க. இனிமேல் இந்த செல்லா காசுகளால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதை பத்தி கவலையே படாதீங்க. மாபெரும் சிங்கமாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஒற்றை மனிதனாக இருந்து அம்மாவும் எம்ஜிஆர் ஆசையை பெற்றிருக்கிறவர் கட்சியை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாங்களாம் அவர் பின்னால போய்கிட்டு இருக்கோம்.